நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பெண்களுக்கு, அதுவும் முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான தெய்வமாக விளங்குற திருக்கருக்காவூர் கர்ப்பரட்சாம்பிகை கோயில் வரலாற்றையும் அந்த கோயிலோட சிறப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்த்துக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சை மாவட்டம் திருக்கருக்காவூரில் முல்லைவனநாதர் கோவில் இருக்குங்க. இந்த கோவிலில் அருள்பாலிக்கும் கர்ப்பரட்சாம்பிகை திருமணமாகாத பெண்களுக்கும் குழந்தை இல்லாத பெண்களுக்கும் கண்கண்ட தெய்வமா கர்ப்பரட்சாம்பிகை சாமி விளங்குறாங்க. இப்போ இந்த கோயிலோட அமைப்பை நம்ம பார்க்கலாம். இந்த திருக்கருக்காவூர் கோவிலின் கிழக்கு பகுதியில ராஜகோபுரம், தெற்கு பகுதியில கோவிலோட நுழைவாசல் அமைக்கப்பட்டிருக்குங்க. கோவிலின் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தென்புறம் மற்றும் பின்புறம் நந்தவனமும் வடக்கு பகுதியில் வசந்த மண்டபமும் இருக்குதுங்க. அந்த திருக்கருக்காவூர் கர்ப்பரட்சாம்பிகை ஆலயத்தில் முன்புறம் கொடிமரம், பலிபீடம், நந்தி போன்றவை காட்சி அளிக்கின்றன. இப்போ இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முல்லைவனமாக இந்த கோவில் தளத்தில் நிறுத்துவர், வேதிகை என்ற இரு தம்பதிகள் வாழ்ந்து வந்தாங்க. குழந்தை பேர் இல்லாத இவர்கள் முல்லைவனத்துநாதரையும் அம்மனையும் கும்பிட்டு வந்தாங்க. இதனை அடுத்து வேதிகை ஒரு நாள் கருவுற்றாங்க. ஒரு நாள் நிறுத்துவர் வெளியில சென்றிருக்கும் நேரத்துல வேதிகை மிகவும் கர்ப்பத்தில் அவதிப்பட்டாங்க. அந்த நிலையில ஊர்த்துவபாதர் என்ற முனிவர் பிச்சை கேட்டு வந்திருக்காரு. வேதிகை மயக்க நிலையில இருந்ததால பிச்சை கேட்டு வந்தவருக்கு உணவு கொடுக்க அவங்கனால முடியல. அவங்கள் அவதி நிலையில இருப்பதை அறியாத இந்த முனிவர் கோபம் கொண்டு சாபமிட்டார். சாபத்தால வயிற்றுக்குள்ள இருந்த கரு கலைந்தது. வேதிகை மனமுறைகி வளப்பட அம்மன் நேர்ல தோன்றி கலைந்த கருவை ஒரு குடத்துக்குள்ள ஆவாகனம் செய்து குழந்தை உருவாகும் நாள் வரை காப்பாற்றி கொடுத்தாள். இந்த தளத்துல கர்ப்பரட்சாம்பியாக எழுந்தருளி கர்ப்பிணி பெண்களுக்கு காக்கும்படி வேதிகை அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. இதன் அடிப்படையில தான் இந்த தளத்துல கோயில் அமைக்கப்பட்டதா வரலாறு சொல்லுதுங்க. இதுவரை நம்ம பார்த்தது கர்ப்பரட்சாம்பிகை அம்மனோட வரலாறு. இப்போ முல்லைவனநாதர் அப்படின்னு ஏன் அந்த சிவலிங்கத்துக்கு பேர் வந்தது அப்படின்னா, அங்கிருக்க லிங்கம் மண்ணாலான சுயம்பலிங்கம். அந்த லிங்கத்தை சுற்றி முல்லை கொடி சுருண்டிருக்கு. அதனால தான் அங்கிருக்க சிவலிங்கத்துக்கு முல்லைவனத்துநாதர் அப்படிங்கிற பெயர் வந்தது. அந்த லிங்கத்துக்கு எப்பவுமே அபிஷேகங்கள் நடக்காதுங்க. ஏன்னா மண்ணால் இருக்கிறதுனால வெறும் தீபாதரனை மட்டும்தான் காமிப்பாங்க. இப்போ கர்ப்பரட்சாம்பிகை அம்மன் நமக்கு எப்படி காட்சி அளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடது கையை இடுப்பில் வைத்தவாறு நிலையில் காட்சி தருகிறாங்க. சதுர்பூஜ அம்பகையாக நின்ற கோலத்தில் நம்மளுக்கு காட்சி தராங்க. குழந்தை இல்லாதவர்கள் அம்மன் பாதத்தில் மந்திரிச்சு வச்ச நெய்யை 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் குழந்தை பேரு வாய்க்க பேரும் அப்படிங்கிறது நிஜமான உண்மைங்க. இந்த ஊரில் நடக்கிற இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னா, இந்த திருக்கோவில் அமைந்திருக்க ஊரில் வசிக்கும் பெண்களுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டதே இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. இந்த திருக்கோவிலுக்கு குழந்தை பேர் வேண்டியும் சுகப்பிரசவமாக தமிழகத்தில் மட்டும் அல்லாமல் அனைத்து மாநிலங்களும் இருந்தும் சாமி கும்பிட்றாங்க. திருமணம் நடப்பதற்கும் திருமணமாகி கருத்தரிப்பதற்கும் பெண்கள் நேரடியாகவே கோவிலுக்கு நெய்யால் மெழுகி கோலமிட்டு அர்ச்சனை செய்கிறாங்க. அப்படி அர்ச்சனை பண்ண நெய்யத்தான் 48 நாட்கள் தம்பதியினர் சாப்பிட்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இந்த கோவிலின் அனுகிரக மூர்த்திகள் அப்படி யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த கோவிலில் சுவாமி, விநாயகர், நந்தி மூன்றுமே சுயம்பு மூர்த்திகள் என்று கூறுறாங்க. இந்த மூன்றிலும் சுவாமி மட்டும் மண்ணால் ஆனவர். மீதமுள்ள இருவரும் சிலை வடிவில் தோன்றியவங்க. சூரியனுக்கு எதிரில் குரு பகவான் தோன்றியிருக்காருங்க. அதனால இந்த கோவிலின் எல்லா கிரகங்களும் அனுகிரக மூர்த்திகளாக இருக்கின்றாங்க. 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த தலம் ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசரால் பாடல் பெற்றவையாகுமாமா. கோவிலின் தலவிருட்சமாக முல்லை கொடி இருக்கிறது. பால்குளம் என்னும் தீர்த்தம் இங்கே கிடைக்கிறது.
இந்த கோவிலில் முருகப்பெருமான் தனி சன்னதியில் காட்சி தர்றாருங்க. சன்னதியில் வெள்ளி தெய்வானை ஆகிய இருவரும் காட்சி தருகின்றனர். ஆறுமுகனாக முருகப்பெருமானும் அருள் தருகிறார். சுவாமி அம்பாள் சன்னதிகளுக்கு இடையில் முருகப்பெருமான் சன்னதியும் அமைந்துள்ளதாக இந்த முல்லைவனநாதர் கோயில் திருக்கற்காவூர் சோமாஸ்கந்தர் தத்துவத்துடன் விளங்குகிறது அப்படின்னு கூறப்படுறாங்க. இப்போ இந்த கோவிலோட நன்றி கடன் செலுத்துறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பக்தர்களின் வேண்டிய காரியம் அனைத்துமே பழிச்சதுக்கப்புறம் தம்பதியினர்கள் அனைவரும் இந்த கோவிலுக்கு செல்கின்றனர். பின்னர் அம்பாளின் சந்நிதிக்கு அவர்களின் சக்திக்கு ஏற்ற வகையில் கற்கண்டு, வாழைப்பழம், பணம், சர்க்கரை போன்றவற்றை எடைக்கு எடை துலாபாரம் செய்கின்றனர். மேலும் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை செய்வதும் புடவை சாத்துவதும் போன்றவை செய்கிறாங்க. அம்பிகை சன்னதியிலே ஒரு துலாக்கோல் இருக்கிறது. சுயம்புவான முல்லைவனநாதருக்கு புனுகு சட்டம் சாத்தி வழிபட்டால் தோஷம் போன்ற பிரச்சனை நிவர்த்தியாகும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக தோல் சம்பந்தமான நோய்கள் அனைத்துமே நீங்கும் என்பது அனுபவப்பட்டவர்களின் வாக்காகும். இந்த கோவிலோட தரிசன நேரம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை நடை திறந்திருக்கும். அப்புறம் மதியம் 3 மணி முதல் இரவு 8 மணி வரை கோவில் நடை திறந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த கோவிலுக்கு எப்படி வர்றது அப்படிங்கிற அட்ரஸையும் நம்ம பார்ப்போம். தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் பாபநாசத்திலிருந்து தெற்கு 6 கிலோமீட்டர் தொலைவிலும், தஞ்சாவூர் நாகப்பட்டினம் நெடுஞ்சாலையில் சாலியமங்கலத்திற்கு வடக்கே 10 கிலோமீட்டர் தொலைவிலும் விருத்த காவிரி என்னும் வெட்டாற்றின் கரையில் அமைந்துள்ளது நம்ம திருக்கற்காவூர் கற்பரச்சாம்பிகை அம்மன் கோவில். கும்பகோணத்திலிருந்து பட்டீஸ்வரம் ஆவூர் வழியாக 20 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது திருக்கற்காவூர் கோவில். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தாலோ இல்லை திருமணமாகி குழந்தை பேர் இல்லாமல் இருந்தாலோ இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போய் நீங்களும் அம்மனை நல்லா வேண்டிக்கோங்க. நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்குங்க. நன்றி. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் நினச்சது நடந்திருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.